பரீட்சை முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா ஊருக்கு புறப்பட்டு இருக்கோம். நீ என்னன்னா கண்ணத்துல கையை வச்சுட்டு உட்காந்துருக்கே, என்ன விஷயம்? போடி, எல்லாம் ரிசல்ட்ட பத்தி தான். ரிசல்ட்ட பத்தி நீ என்ன கவலைப்படுற? ராத்திரி பாலா விழுந்து விழுந்து படிச்சவ நீ. விழுந்து விழுந்துதான் படிச்சா. எதை பத்தி படிச்சா? கணக்கு புஸ்தகமா படிச்சா? ஆம்பளைங்களை எப்படி கணக்கு பண்றதுன்னு படிச்சா. சரிதான், நிறுத்தடி. இவங்க என்னடி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி அடிச்சுக்கிறாங்க? அதுதான் வாடிக்கையாச்சே. மேற்கொண்டு நீ என்ன செய்ய போற? அதுதாண்டி எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அருண் என்ன மனைவியை ஏத்துக்க சம்மதிச்சிட்டாரு. ஆனா அவருடைய அப்பா அம்மா என்ன மருமகளை ஏத்துக்க சம்மதிக்கணுமே. சம்மதிக்கலைன்னா உன் புருஷனை கூட்டிட்டு என் வீட்டுக்கே வந்துடு. கடைசி வரைக்கும் அதையே உன் குடும்ப விட நினைச்சுக்க. ரொம்ப நன்றி அண்ணா. இந்த உலகத்துல என் மேல அன்பு காட்ட நீயும் அவரும் இருக்கீங்கன்னு நினைக்கும் போதே மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நான் புறப்படுறேன்டி. நிலைமை செட்டில் ஆனதும் லெட்டர் போடு. சொல்லி காசு கொடுத்து ஒரு வாரம் ஆகுதுல்ல, எப்பதான் வாங்கிட்டு வர? நேற்று தான் டவுனுக்கு போய் கீழே நின்னு பரிசில் நின்னு. அது கீ இல்லையா, அதுல நின்று நான் 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். எனக்கான உனக்கான தீபாவளி பரிசு 10 லட்சம் இல்ல. இப்ப இதுல நான் எதையா எடுத்துக்கிறது? எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு ஒண்ணு கொடுத்துரு. ஏதாவது கொடு. அதானே? ஐயோ நாட்டு இல்ல. ஒன்னு 4 2 4 உங்க அப்பா தானே? உன் பேச்ச கேட்டு நானே டிக்கெட் வாங்கிருக்கேன். நீ இந்த மாசம் டிக்கெட் வாங்கி நம்பர் எழுதுற. ஒரு ஆறுதல் பரிசு கூட விழுகல. இந்த தடவை உனக்கும் பாரு. விழுந்துருச்சு. என்னையா சோறு சாப்பிட தட்டு கொடுத்துட்டு போயா? காலங்காத்தால ஒரு கனவு கண்ட. கனவா? ஆமா. அத உங்ககிட்ட சொன்னாதான் எனக்கு தூக்கம் வரும். சரி சொல்லிட்டு போய் படுத்து. நடு ராத்திரி குளத்துல நீ குளிச்சுட்டு ஓடியாரு. ஏயா நடு ராத்திரி நான் குளத்துல குளிச்சுட்டு வந்தேன். குளிராது? கனவு தானே. நீ ஈரத்துணோட ஓடியாந்து என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆறுமுகம் என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு கத்துன. உன்ன ஒரு புலி காத்திட்டு வந்தது. கனவுல தானே. உடனே நான் விடுவனா அலாக்கா தூக்கிக்கிட்டு அம்மன் கோயிலுக்குள்ள போயிட்டேன். புலியவா? இல்ல ஒண்ணு. என்னையா? நீ மடி மேல இருக்கிற மாரியாத்தா எழுத்தாப்புல வருது. வந்து மகனை ஆறுமுகம் காப்பாத்தின பொண்ண கை விட்டுறாரா, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிட்டு வசதியை போல 2 3 பெத்துக்கடான்னு சொல்லுச்சு. நான் உடனே தாலியை கட்டிட்டேன். அந்த இடத்துல ஏது உனக்கு தாலி? அம்மன் தாலியை இரவல் கொடுத்தது. ஆறுமுகம் நான் கூட ஒரு கனவு கண்டுட்டேங்க. என்ன கனவு? நீ மாரியாத்தா கோயிலுக்குள்ள போனியா, என் கழுத்துல தாலிய கட்டுறதுக்காக மாரியாத்தா கழுத்துல இருக்கிற தாலியவே திருடிட்டேன். ஐயா நான் திருடலையா? கனவுல தானே. உடனே போலீஸ்காரங்க அங்கேருந்து வந்து தபால்னு உன்னை புடிச்சு கொண்டு போய் போதேல்னு ஜெயில தள்ளிட்டாங்க. போலீஸா? ராக்கம்மா அவங்க என்ன அடிச்சாங்களா? முட்டிக்கு கழட்டி எடுத்துட்டாங்க. அதாராகமா இது மருந்து போட்டுக்க சரியா போ. சரி நான் போனதுக்கு பிறகு நீ என்ன? நான் என்ன ஆனேன் தெரியுமா? என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பெரிய சினிமாக்கார மாப்பிள்ளையா பார்த்து. ஆமா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அப்படியே கார்ல ஏறி ஜாம்னு ஜாலியா ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கோம். அப்ப நான் எங்க இருக்கிறேன்? நீ கம்பி எண்ணிக்கிட்ட என்ன பார்த்து அழுவுன்னு அழுவுற. நான் உன்னை பார்த்து திடீர்னு சிரிக்கிறேன். அப்புறம் எங்க அத்தான் தோல் மேல கையை போட்டுக்கிட்டு நான் என்ன பாட்டு பாடுன தெரியுமா? அதையும் சொல்லிடுறேன். நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என்னே நீ என்னாகுமோ 1 10 100 200 இந்த வீட்டுக்கு முதலாளினா இங்க ஒருத்தர வேலைக்கு வைக்கவும் வேலையில இருந்து
இருந்து நீக்கவும் எனக்கு தான் அதிகாரம் உண்டு. என்ன கேட்காம நீரா எப்படி ஒரு வேலைக்காரியை இங்க வேலைக்கு வைக்கலாம்? வேலைக்காரி தானே, இதுக்கு போய் முதலாளிட்டு கேட்கணுமானதான் உங்ககிட்ட கேட்காம வச்சுட்டேன். இன்னைக்கு என்ன கேட்காம ஒரு வேலைக்காரியை வைத்தீரு, நாளைக்கு இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளே கொண்டாந்து வச்சிருவீரு. இங்க பாரியா, யாரா இருந்தாலும் என்ன கேட்டுத்தான் எதையும் செய்யணும். அவர்தான் எங்க அப்பா. அடடே ராமுவா, என்னப்பா லீவ் விட்டாச்சா? ஆமாப்பா, லீவ் விட்டாச்சு. அது யாருப்பா? அது வந்து அதுப்பா என் காலேஜ் மெட்டு. பாவம், ரொம்ப ஏழை குடும்பம். உங்ககிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப கெஞ்சினான். அதான் அழைச்சிட்டு வந்தேன். ஓஹோ, இங்க வாமா. ராமு உன்னை பத்தி எல்லாம் சொன்னான். படிச்சிருந்தாலும் பண்போட நடந்துக்கிற உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சரி, உங்க அம்மா சம்மதத்தோட தானே இங்க வந்திருக்கேன்? இல்லைங்க, நீங்க சம்மதம் சொன்னா எங்க அம்மாவுடைய சம்மதத்தை எப்படி வாங்கிடுவேன். வாழ்க்கை பிரச்சனையும் வந்துட்டா அதையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திடுவேன். முக்கியமா ஒண்ணு, உன் சொந்த விஷயங்களை ராத்திரி 10 மணிக்கு மேலதான் வச்சுக்கணும். என்ன புரியுதா? ஆல் ரைட். வர்ற தை மாசம் 1ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டு அவங்களையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நிச்சயம் பண்ணிவிட. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் இந்த வீட்டுல பொம்பளைங்க கிடையாது, அதனால எனக்கு இந்த முறைகரை தெரியாது. முத படியேறி வந்திருக்க. இந்த இதை வச்சு ஆமா, அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து இத்தனை நாள் பயந்து பயந்து செத்தீங்களே, உண்மையை பழிச்சுன்னு உடைச்சதோ விஷயம் எவ்வளவு சுலபமா முடிஞ்சது பாத்தீங்களா? ஆமா ஆமா, முடிஞ்சு போச்சு. எவ்வளவு தெளிவா என்ன கரெக்டா பேசிட்டு போயிட்டார் பாத்தீங்களா? ஆமா ஆமா, பேசிட்டார். என் மாமனார் கொடுத்த இந்த ரூபாயை கடைசி வரைக்கும் செலவழிக்காம அவர் ஞாபகமாவே வச்சிருப்பேன். பாத்துக்கிட்டே இருக்கு. செல்வி, என்ன இது? படிக்கிற புத்தகம்ல கையில எது கிடைச்சாலும் கிழிச்சு போடாதுன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்றது? ஒரு பிறவி குணத்தை ஆண்டவன் இதுக்கு ஏன் தான் கொடுத்திருக்கானோ தெரியலையே. அம்மா, அண்ணா எப்ப வந்த? ஏமா அவ்வளவு லேட்டு? இது ஒண்ணும் லேட் இல்ல, ரயில்ல வந்திருக்குது பத்தாதா? ரயில் ஒண்ணு லேட் இல்ல, இவர் கொண்டு வந்தார மாட்டு வண்டி, அதுலதான் கோளாறு. எப்ப நல்ல வண்டி கொண்டு போக கூடாதா? வண்டியில கோளாறு இல்லம்மா, மாட்டுலதான் கோளாறு. அது எந்த மாடு தெரியுமா? நம்ம செக்கலிங்க சொக்கு ஓட்டிச்சு, சொக்கலிங்க செக்கு ஓட்டிட்டு இருந்தானே அந்த மாடு. அதை சுத்தி சுத்தி வர்றதே தவிர நேர போவனாங்குது. நாங்களே இப்படி போராடிட்டு வரோம். இந்த சமயத்துல மைனா சுந்தரம் என்னடானா வண்டிக்கு பின்னால காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு வழி விடுற இல்லையான்னு தாராட்டு வந்துட்டாருமா. ஆமாமா, அப்புறம் தங்கச்சி இங்கிலீஷ் பீஸ்ல விளாசிச்சு மைனர் சுந்தரம் அசந்து போய் நின்னுட்டான். ஐயோ, அந்த மைனருடைய குணம் தெரிஞ்சிருந்து அவங்கிட்ட வம்பு வளர்த்துட்டு வந்திருக்கீங்களே. அவனை பகைச்சுக்கிட்டவங்க யாரையுமே நிம்மதியா வாழ விட மாட்டானே. இப்படி பல பேரை வாழ விடாத அவனை இந்த ஊர்ல வாழ விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே நானே அவராட எடுத்திருக்கிறேன். நீ சொல்றது உன் வரைக்கும் சரிப்பா. உங்க அப்பா லட்சமா சம்பாதிச்சு வச்சிருந்த பணத்தையெல்லாம் அந்த பாதி அபகரிச்சுக்கிட்டு உன்னை அனாதையா விட்டுட்டான். எங்க நிலைமை அப்படி இல்லையே. இந்த வீட்டை அடமான வச்சு அவங்கிட்ட வாங்கின பணத்துல தானே அன்னத்தையே படிக்க வச்சிருக்கேன். அதுக்காக அந்த மைனர் எதை சொன்னாலும் பணிஞ்சு போடணுமா? பணிஞ்சு போக மனசு இல்லைன்னா பேசாமவா, எதிர்த்து பேசணுமா? உதவியில எத்தனையோ விதமான உதவி இருக்குதுமா. ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் மைனர் இந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம்மா, இருக்கக்கூடாது. என்ன எதிர்த்து பேசுறத நான் இருக்க விட மாட்டேன். யாரும் எதிர்த்து பேசினா சொல்றேன். கணக்கு இந்த ஊர்ல எனக்கு என்னையா அந்தஸ்து? லட்சாதிபதிங்க. செல்வாக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர். என் வயசு ஊட்டத்துல ஒன்றும் தெரியல 40 இருக்கும். அந்த வாத்தியார் மகன் அண்ணன் இருக்கிறானே, அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன முன்ன வயசே கவனிக்க மாட்டீங்க, இப்படி திடீர்னு எரியுதையா பயிறு குடிசையாக்கும் பார்த்தேன். சொல்றத கேளியா? என் பணத்துல படிச்ச விளையாட்சேன்னு சொல்லி எப்படிமா சௌக்கியமான்னு கேட்டேன். ஆனா பரீட்செல்லாம் நல்லபடியா எழுதிக்கான்னு எழுதிட்டேன்னு சொன்னான். சந்தோஷம் தாழ முடியல. உடனே கை கொடுத்தேன். பதிலுக்கு அவன் என்ன செய்யணும்? கையை கொடுக்கணும். கடவுள் அதுக்கு தான் கையா கொடுத்திருக்காரு. நன்றி கெட்டவன் கொடுக்கலையே. நீ எல்லாருக்கும் கை கொடுக்கறவேன்னு எனக்கு நல்லா தெரியுயா. உன் ஜம்பம் எங்கிட்ட சாயாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சரமாரியா திட்டாயா. ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. 3 ப்ரமோஷன் கிடைச்சு. முத சாதாரணமா தான் என் மிலிட்டரி வாழ்க்கை ஆரம்பிச்சு. அப்புறம் லெப்டினன்ட், கேப்டன், இப்ப மேஜர். வாழ்க்கையிலும் அப்படித்தாங்க. ஒரு பொண் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் மனைவி, தாய், பாட்டின்னு பல ப்ரமோஷன் அடைஞ்சே ஆகணும். ஆமா, காதலியா இருக்கிற எனக்கு மனைவிங்கிற ப்ரமோஷன் எப்ப கொடுக்க போறீங்க? எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு நேர கேட்காம இப்படி கேட்கிறேன். அப்படித்தானே? அம்மா, இப்ப சொன்னிய அம்மான்னு அவங்கதான் நம்ம காதலுக்கு குறுக்க நிப்பாங்க. எங்க அப்பாவை பொறுத்தவரையில நான் என்ன சொன்னாலும் ஓகே. அப்படின்னா உங்க அம்மா கிட்ட நான் அழைச்சிட்டு போங்க. அவங்க காலில் விழுந்து எப்படியாவது சம்பளத்தை வாங்கிடுறேன். எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது.
கழுத்து நிறைய நகை இருந்தா தான் எங்க வீட்டு வாசப்படி ஏற முடியும். பேங்க் நிறைய பணம் இருந்தா தான் எங்க அம்மா எதுக்கு நீ உட்கார முடியும். குறைஞ்சது 50 ஏக்கர் நிலமாவது இருந்தா தான் எங்க அம்மா கிட்ட நீ பேச முடியும். ஐயோ, பயப்படாதே, இதெல்லாம் இல்லாம ஒன்னு அவங்க மருமகளாக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நிக்கிறதா அந்த வழி. உங்க அம்மா அப்பா இல்லாம நானே கல்யாணம் பண்ணிட்டு போய் நிக்கிறதா? நான் இதுக்கு சம்மதிக்க. ஆமா, தங்கம்மா வீட்டு பத்திரத்தை எதுக்காக கொண்டு வர சொன்னீங்க? அந்த அம்மா வருவாங்க. இப்போ வந்ததுக்கு அப்புறம் பாரு, புரியும். பொண்ணை பெற்று வச்சிருக்காங்களா? பொண்ணை வரட்டும். இன்னைக்கு 2ல 1. அம்மா வாங்க வாங்க வாங்க. நீங்க வருவீங்க தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்கம்மா, பரவாயில்லைங்க, உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்கம்மா. செல்வி செல்வி கண்ணு குட்டி. சாக்லேட் கொடுமா, உட்காருங்க. என்னையா கணக்கு? அம்மா வந்திருக்காங்க. ஹார்லிக்ஸ் கலக்கி கொண்டாயா? கணக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 25,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். ஆமா. அப்புறம் இந்த அனாதை சிறுவர்களுக்கு சாப்பாடு போறதுக்காக ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். 12 மணிக்குள்ள நான் அனுப்புறேன். கொஞ்சம் அதை பார்த்து அனுப்பிச்சிடியா? இல்ல, பத்திரிக்கைக்காரங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அனுப்புவோமே. எப்படியாவது செய்யா. நமக்கு விளம்பரங்களா முக்கியம். மக லீவுல ஊர்ல இருந்து வந்திருக்காள? ஆமாங்க, வழியில உங்களை பார்த்து கொஞ்சம் கோபமா பேசிட்டு சொல்லி வருத்தப்பட்டா. ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. நான் ஏதோ விளையாட்டா கேட்டேன். அது இங்கிலீஷ்ல படிச்ச பொண்ணு தீபாவளி பட்டாசு புரியுற மாதிரி புரிஞ்சிருச்சு. ஐயா கணக்கு, அம்மா கார்லிக்ஸ் கூட சாப்பிடுங்க. அப்போ நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்கம்மா, உட்கார்ந்து சாப்பிடுங்க. அண்ணா பியூசி படிப்பை முடிச்சிடுச்சு. மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம்? இந்த பாருங்கம்மா, எந்த படிப்புக்கு படிக்க வச்சாலும் டாக்டர் படிப்பு மட்டும் வேண்டாம். ஏன்னா டாக்டர் சீட்டை தேடி அலைஞ்சு ஸ்டூடெண்டே நோயாளியா மாறிடுறாங்க. எங்கங்க இது வரைக்கும் படிக்க வைக்கிறதுக்கு வீட்டு பேரால 10,000 ரூபாய் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன். ஆமா, 10,000 பொல்லாத 10,000 நான் அள்ளி உங்களுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே முடிவு, அண்ணத்துக்கு சீக்கிரமா நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு கண்ணுக்கழகா பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க. அருமையான முடிவு, அழகான முடிவு, பொருத்தமான முடிவு. அண்ணத்துடைய படிப்புக்கு நான் எப்படி உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தனோ அதே மாதிரி அண்ணத்துடைய கல்யாணத்துக்கு உதவி செய்வேன். நீங்க அதை பத்தி கவலையப்படாது. உங்க வீட்டு மேல 10,000 ரூபாய் கடன் கொடுத்தனே, அது ரத்து. ஏன்னா மண்ணு விலை போகும் போதும் பொண்ணு விலை போகும் போதும் அதுல வில்லங்க இருக்கக்கூடாதுமா, அதுக்காக. உங்க தாராள மனசுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியலீங்க. நன்றி கிடக்குதுமா, நாய்க்குட்டி மாதிரி. நீங்க கூப்பிட்டாலும் வரும், நான் கூப்பிட்டாலும் வரும். உடனடியா கல்யாணத்துக்கு நீங்க பாருங்க, ஆளை நான் பாக்குறேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? ஆளு யாருன்னு முடிவானாத்தானே நாளை குறிப்பிட முடியும். ஓஹோ, அத பத்தி இன்னும் உங்களுக்கு புரியலையா? இப்ப புரிய வைக்கிறேன். ஆல்ரெடி இங்க ஹால் ரெடி. என்ன பத்தி என்னமா நினைக்கிறீங்க நீங்க? வசதி இல்லாத ஒரு குடும்பமாச்சே நான் ஒதுக்கி தந்த அளவுக்கு மட்டமான புத்தி எனக்கு இல்லமா. பரந்த மனப்பான்மை உள்ளவன், நல்லவன், பண்பு உள்ளவன். என்ன நம்புங்க. ஏழை பொண்ணா இருந்தாலும் பணக்கார பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்துல 3 முடிச்சு தான் போடுவாங்க. பணக்கார பெண்ணுன்றதுக்காக 10 முடிச்சா போடுறாங்க. அதுக்காக நம்ம உங்க மக கழுத்துல 3 முடிச்சு போறதுக்காக காத்திருக்கிறோம்மா, காத்திருக்கிறேன். ஐயா, இப்படி முடிச்சு போட்டு பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தயவு செய்து இனிமே கல்யாணத்தையும் கடனையும் ஒன்னா இணைச்சு பேசாதீங்க. பெத்த கடன் வேற, பட்ட கடன் வேற. இந்த அப்போ உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு யோக்கியதை இல்லைன்னு சொல்றீங்களா? நான் மனசு வச்சா எதையும் செய்வேன்றது உங்களுக்கு தெரியல. அது தெரிஞ்சதானே என் மனசு சம்மதிக்கல. அவ்வளவு யோக்கியதை உள்ளவங்களா இருந்தா ஆரம்பத்திலே என்கிட்ட கடன் பட்டிருக்க கூடாது. இப்படி நீங்க பலனை எதிர்பார்ப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் கடன் பட்டிருக்கவே மாட்டேன். போதும், பேச்சு நிறுத்தலாம். நான் யாரும் நல்லா புரிஞ்சு போச்சு இல்ல? ரோஷமான உள்ளவங்களா இருந்தா என்கிட்ட வாங்கினீங்களே 10,000, அதை 10 நாள்ல திருப்பி கொடுக்கணும். இல்ல வீடு வாசல்ல ஏலத்துக்கு கொண்டு வந்து வீதியில நிக்க வைப்பேன். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, மரியாதை குறைஞ்சு போகும். நில்லுங்க. உங்களுக்காக சமாதான கதவு எப்பவுமே இங்க திறந்திருக்கு.